தங்கம் விலை உயர்ந்து கொண்டு வருவது குறித்து சீர்காழி மக்களின் கருத்துக்களை தற்போது பார்க்கலாம். தங்கத்தின் மீதான மக்களுடைய ஈர்ப்பும் முதலீடும் அதிகரித்து வருகிறது. இது ஒரு ஆரோக்கியமான செயல்பாட்டை நோக்கி செல்லவில்லை. குறிப்பாக ஏழை எளிய மக்கள் தங்கம் வாங்குவது இன்றைக்கு பெரிய குதிரை கொம்பாகிவிட்டது. இந்த நிலை மாற்றப்பட வேண்டும். குறிப்பாக தங்கத்தின் மீதான முதலீடு தவிர்க்கப்பட வேண்டும். சர்வதேச நாடுகளெல்லாம் ஒரு காலகட்டத்தில் தங்கத்தை தங்களுடைய இருப்பிலிருந்து விடுவிக்கின்ற காலத்தில் தங்கத்தினுடைய விலை மிகவும் குறைந்துவிடும். எனவே இதை மனதிலே கொண்டு தங்கத்தினுடைய முதலீட்டை மக்கள் தவிர்க்க வேண்டும். அதை ஆபர பொருளாக மட்டுமே பார்க்க வேண்டும் என்று கேட்டுக்கொள்கிறோம். தங்கம் விலை நாளுக்கு நாள் ஏறிக்கிட்டே போயிட்டுருக்கு. எங்களை மாதிரி நடுத்தர மக்கள் தங்கம் வாங்குறத பார்த்தா எங்களுக்கு ரொம்ப பயமாக இருக்கிறது. இதை கொஞ்சம் கவர்மெண்ட் கொஞ்சம் பார்த்து, ஏற்கனவே 7,000 சொச்ச ரூபா விற்றது இப்போ 10,000 சொச்ச ரூபா விற்கிறது எங்களால் முடியல. கொஞ்சம் கவர்மெண்ட் பார்த்து கொஞ்சம் கம்மி பண்ணால் கொஞ்சம் நல்லாயிருக்கும். இது எங்களோட கருத்து. கொஞ்சம் குறைச்சா நல்லாயிருக்கும். உலக வர்த்தக சந்தையினுடைய அடிப்படையில் தங்கத்தினுடைய விலை இன்றைக்கு நாளுக்கு நாள் அதிகமாகி கொண்டிருக்கிறது. இன்றைக்கு ஒரு சாமானிய மனிதன் இன்றைக்கு தங்கம் வாங்குவது என்று அவனுக்கு மிகப்பெரிய கனவாகி இருக்கிறது. என்ன காரணம்னு பார்த்தோம்னு சொன்னாக்கா, இன்றைக்கி தங்கத்திலே முதலீடு செய்வது இன்றைக்கு மிகப்பெரிய லாபமாக கருதப்பட்டு சாதாரண மனிதன் கூட இன்றைக்கு தங்கத்திலே முதலீடு செய்யக்கூடிய நிலை இருக்கிறது. இன்றைக்கு அதற்காக சில கவர்ச்சிகரமான திட்டங்களை கூட இன்றைக்கு நகை வியாபாரிகள் இன்றைக்கு செய்து கொண்டிருக்கிறார்கள். குறிப்பாக சாதாரண 100 ரூபாய் இருந்தால் கூட அதை தங்கத்திலே முதலீடு செய்ய முடியும். 100 ரூபாய்க்கு எத்தனை மில்லிகிராம் தங்கம் கிடைக்குமோ அதை அவர்களுடைய கணக்கிலே வர வைக்கிறார்கள். இது போன்ற விஷயங்கள் மனிதனுடைய ஆசையை தூண்டுகிறது. தங்கத்திலே முதலீடு செய்வது 2 வகையில் லாபம் கொடுத்தாலும் தங்கம் வாங்கிறது ஒரு உடனடியாக அதை பணமாக்கக்கூடிய ஒரு பொருள்னால் அது தங்கம் மட்டும்தான். இன்றைக்கு அதனால தான் மக்கள் சாதாரண மக்கள் கூட வீட்டில் ஒரு 1 பவுன் 2 பவுனாவது தங்கம் இருக்கணும் அப்படிங்கிறது ஒரு சேமிப்பாக தங்கள் வீட்டில் வச்சுருக்காங்க. இன்றைக்கு ஆபரணமாக தங்கத்தை வாங்குவதை விட அதை ஒரு சேமிப்பாக முதலீடாக இன்றைக்கு சாதாரண மக்கள் நினைப்பது அதிகமாக இருக்கிறது. தங்கத்திலே முதலீடு செய்வது பல்வேறு வங்கிகளில், கார்ப்பரேட் வங்கிகளில், நகை வியாபாரிகள் மத்தியில் பரவலாக விளம்பரம் செய்யப்பட்டு மக்களுடைய ஆசையை தூண்டி இன்றைக்கு தங்கத்திலே முதலீடு செய்ய வைக்கிறார்கள். இது போன்ற நிலை ஒரு சாதாரண மக்களுக்கான ஒரு அடிப்படை தேவையை பூர்த்தி செய்யுமா அப்படின்னா ஒரு மிகப்பெரிய கேள்விக்குறியாக இருக்கிறது. இன்றைக்கு சாமானிய குடும்பம் இன்றைக்கு ஒரு திருமணம் செய்யணும், ஒரு குறைந்தபட்சம் ஒரு 10 பவுன் நகை போடனாலும் இன்றைக்கு கிட்டத்தட்ட ஒரு 10 லட்சம் ரூபாய் நகைக்காக செலவு செய்ய வேண்டிய ஒரு சூழல் இருக்கிறது. இது ஒரு மோசமான சூழ்நிலை நோக்கி போயிட்டுருக்கு. தங்கத்தை பொறுத்த வரைக்கும் ஒவ்வொரு நாளும் அதனுடைய விலை அதிகரிச்சுட்டே போகுது. தங்கம் பொறுத்த வரைக்கும் அதை ஒரு இன்வெஸ்ட்மெண்ட்டாக தான் நாங்கள் எப்போயுமே கருதுகிறோம். என்ன காரணம் அப்படின்னா, ஒரு ஃப்ளூயிட் கேஷாக நம்ம எவ்வளோ தான் வச்சுருந்தாலும் ஒரு எமர்ஜென்சி தேவை அப்படின்னும் போது நம்ம ஒரு தங்கத்தை தான் பயன்படுத்தக்கூடிய ஒரு நிலைமையில் நம்ம இருக்கோம். அது மட்டும் இல்லாமல் தங்கம் நம்ம எந்த அளவு சேர்த்து வைக்கிறோமோ அது பிற்காலத்தில் நம்மளுடைய வாழ்க்கைக்கு தேவையாக இருக்கும் அப்படின்ற ஒரு எண்ணத்தில் தான் எல்லாருமே தங்கத்தை வாங்குகிறோம். ஆனால் நாளுக்கு நாள் அதனுடைய விலையேற்றம் அப்படின்றத பார்க்கும்போது கொஞ்சம் பயமாக தான் இருக்குது. ஏன்னா கிட்டத்தட்ட 7,000 அப்படின்னு ஒரு 2 வருஷத்துக்கு முன்னாடி வாங்கிட்டு இருந்தது இப்போ கிட்டத்தட்ட 10,000 அப்படின்ற ரேஞ்சுக்கு வந்துடுது. ஸோ மக்கள் தங்கத்தை அதிகமாக வாங்குறதுனால இந்த விலையேற்றமா, அல்லது மக்கள் அதிகமாக தங்கத்தை விரும்புறதுனால அதுக்காக ஒரு கிராக்கி உருவாக்கப்படுதா அப்படின்னு தெரியல. ஆனால் தங்கம் விலை குறைஞ்சிச்சு அப்படின்னா மட்டும்தான் சாதாரண மக்கள் தங்கத்தை அதிக அளவில் யூஸ் பண்ண முடியும். திருமணம் மாதிரியான சுபகாரியங்களில் இந்த தங்கம் முக்கியமான இடத்தை வகிக்குது அப்படின்னும் போது தங்கத்தினுடைய விலையை கவர்மெண்ட் ஸ்டெப் எடுத்து கண்ட்ரோல்டில் கொண்டு வரத்துக்கு என்னென்ன வழிமுறைகள் இருக்கோ அதை பண்ணோம் அப்படின்னா எல்லாருக்குமே பயனுள்ளதாக இருக்கும். தங்கத்தில் முதலீடு பண்ணுறதுனால மக்களுக்கு பாதுகாப்புக்காக நிறைய நகைகளை வாங்கி சேகரம் பண்ணுறாங்க. ஆனால் அந்த நகைகளே அவங்களுடைய பாதுகாப்புக்கு வில்லனாக அமைகிறதுங்கிறது ரொம்ப பேருக்கு தெரியலை. நமக்கு எந்த இடத்துல மூலதனம் சரியான முறையில் பண்ணுனா நம்ம உயிருக்கும் பாதுகாப்பு, நம்ம வாழ்க்கைக்கும் பாதுகாப்பு. தங்கம் வாங்கிறத குறைச்சி அடுத்த இதில் முதலீடு பண்ணுறதுக்கு அரசாங்கம் மக்களை ஒரு சரியான பாதையில் நிப்பாட்டினா நம்மளுடைய பொருளாதாரமும் வளர்ச்சி அடையும், நம்மளுடைய நாடு நல்லாயிருக்கும், நம்மளும் நல்லா இருப்போம். எல்லாரும் தங்கத்தையே நோக்கி போகிறத தயவு செய்து திருப்பி விடுங்க. அதிக முதலீடு ஆபத்தை தான் விளைவிக்கும். தங்கம் நமக்கு ஆபத்தை விளைவிக்கக்கூடிய ஒரு பொருள், ஆடம்பர பொருள். இதில் மக்கள் மிக மிக கவனமாக இருந்து தன்னுடைய உயிரையும் நம்ம சார்ந்தவங்களோட உயிரையும் பாதுகாக்கணுன்னா தங்கத்தில் அதிகமாக முதலீடு பண்ணாமல் உயிரோட பாதுகாப்பான நிலைமையில் இருக்கணும். இது பொதுவான வேண்டுகோள்.
இப்போ பணக்காரங்களாம் நினச்சோன்னா உடனே வாங்கிடுறாங்க. இப்போ எங்களை மாதிரி மிடில் கிளாஸ் பீப்புளால் வாங்க முடியல. தங்கத்தை வந்து ஒரு ஆர்னமெண்ட்டாக பார்க்காம அதில் வந்து இன்வெஸ்ட் பண்ணுறாங்க. அதில் இன்வெஸ்ட் பண்ணுறதுனால தான் கோல்டு ரேட் அதிகமாகிட்டு போதும் என்னமோ அப்படின்றது எங்களோட ஒப்பீனியன். கவர்மெண்ட் வந்து இதுக்கு ஆக்ஷன் எடுத்து ரேட்டை கம்மி பண்ணணும். அப்போ தான் எங்களை மாதிரி மிடில் கிளாஸ் பீப்புளால் வாங்க முடியும். ஏதாவது ஒரு அர்ஜென்ட் அப்படின்னா நகையை தான் வச்சு நாங்கள் வந்து ஒரு கஷ்டம் அப்படின்னா நகையை தான் ஃபஸ்ட்டு வைக்கிற மாதிரி இருக்குது. அதனால் இப்போது ரேட்டு கம்மி பண்ணால் அப்படின்றது மட்டும்தான் எங்களோட ஒப்பீனியன். சீக்கிரமாக கம்மி பண்ணால் அப்படின்னா எங்களை மாதிரி பீப்புளால் வாங்க முடியும், சேவ் பண்ண முடியும். அதுக்கு ஏதாவது ஒரு ஆக்ஷன் எடுங்க.